வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை, கல்வே பங்களா, பள்ளிக்கூடம் மெயின் வீதி, பள்ளிக்கூட முதல் குறுக்கு வீதி, பகத்சிங் வீதி, கருணாநிதி வீதி, குளக்கரை வீதி, கல்வே பங்களா 3வது குறுக்கு வீதி, இளங்கோ நகர் வார்டு, புதுப்பாளையம் வார்டு, உருளையன்பேட்டை வார்டு உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் சரிவர வராதது, குடிநீரின் நிறம் மாறி துர்நாற்றம் வீசுவது மற்றும் குடிநீரில் கிருமி தொற்று இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் தலைமை பொறியாளர் வீரசெல்வத்தை சந்தித்து மனு அளித்தார். அப்போது ஒவ்வொரு பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட குடிநீர் மாதிரிகள் TTS கருவி மூலம் பரிசோதிக்கப்பட்டது. மேலும் குடிநீர் பிரச்சினைகளுக்கு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தினார். மேலும் உருளையன்பேட்டை தொகுதி மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படாவிட்டால் பொதுப்பணித்துறை குடிநீர் வழங்கல் பிரிவு அலுவலகத்தை முற்றுகையிட்டு பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். இந்த சந்திப்பில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர் சுந்தரி, நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளர் விநாயகம், மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கின்ற ரகுத்தமன் மற்றும் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள் குணசேகரன், வேலாயுதம், வேல்முருகன், சாமிநாதன், ரபிக், பழனி, ராஜா, பிரபு, மோகன், கதிர், உதயா, ராமு, மகேஷ், நேயம் மக்கள் கழகத்தை சேர்ந்த மகளிர்களான லக்ஷ்மி, சரஸ்வதி, பச்சையம்மாள், ரேவதி, பிரியா, லக்ஷ்மி, ஹேமலதா, ஜெயஸ்ரீ, ராணி, மாலா அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தேவையில்லாத உங்களை சுத்த விட்டாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. திருப்பி அதை நீங்க என்ன ஃபாலோ பண்ணவே இல்லை. நான் பொல்யூஷன்ல அனுமதி கொடுக்கல. நான் ஒரே நாளில் உக்காந்து போய் கூறப்பட்ட வீணா போன இதெல்லாம் நீங்கள் ஃபேக்ட்ரிக்கெலாம் நீங்கள் லைசன்ஸ் கொடுக்குறீங்க, இதெல்லாம் கொடுக்க பண்ணி ஒரு தண்ணி குடிக்கிற தண்ணிக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீங்க போட்டு எல்லாம் கொடுத்துட்டாரு. இதெல்லாம் எதுக்குனாக்கா என்ன விட்டுருங்க சார், என்கிட்ட கொடுங்க சார். எந்த டைரக்டரும் உங்களுக்கு கையெழுத்து போட மாட்டான்னு சொல்றாரு. அவர் என்கிட்ட சொல்லுங்க, குடிக்க தண்ணி அவர் வாயில ஊத்துங்க கொண்டு போய். இடம் தரேன்னு சொல்லிட்டாங்க சார். காலையில மழை சார், இன்னைக்கு அந்த சவுத் சைடுல அத ஏன்டா ஏன் பேச விட மாட்டீங்கன்ற எந்த என்ஓசி லெட்டர் டைப் பண்ணி அனுப்பிட்டாங்க. நான் ஏற்கனவே அவர் யார் சார் டைரக்டர் ஒருத்தர் இருந்தாரு, அவரு ரிட்டையர் ஆகி வேற ஒரு டெம்பரரியா போட்டாங்க. அவரும் ரிட்டையர்டு வேற சண்முகவேல் நான் இன்னைக்கே பேசுறீங்களா? சண்முகவேல் நம்பர் போடுப்பா. இதெல்லாம் எப்பயும் நான் பேசி முடிச்சேன் சார். புதுச்சேரி பிராந்தியமான ஏனம் பகுதியை சேர்ந்தவர் மலாடி கிருஷ்ணாராவ். இவர் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஏனம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்றார். தற்போது அமையவுள்ள ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையில் கடந்த 13ஆம் தேதி அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்றுக் கொண்டு சொந்த பிராந்தியமான ஏனமிற்கு திரும்பிய அவர் ஹைதராபாத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ஹெலிகாப்டர் மூலம் ஏனம் ராஜு ஆற்றங்கரை NEC ஜெட் பகுதியில் அமைக்கப்பட்ட ஹெலிபேடிற்கு வந்தடைந்தார். வான்வழியாக வந்த அவருக்கு தரை வழியாகவும் படகுகள் மூலம் கடல் வழியாகவும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு மேளதாளத்துடன் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஊர்வலமாக வந்த அவருக்கு தொகுதி மக்கள் ராட்சத கிரெயின் மூலம் 25 அடி உயர மாலை அணிவித்து ஆரவாரத்துடன் வரவேற்றனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பல பகுதிகளில், குறிப்பாக வெங்கடேஸ்வரா நகர், சேரன் வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அடிக்கடி பாதாள கழிவுநீர் குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் தொட்டிகள் வழியாக பொதுமக்கள் நடந்து செல்லும் சாலைகளில் வழிந்தோடுகிறது. இதனால் பல்வேறு தொற்று நோய்கள் மற்றும் சுகாதார பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் நிலவி வருகிறது. இப்பிரச்சனையை அறிந்து தட்டாஞ்சாவடி தொகுதி நேயம் மக்கள் கழக பொறுப்பாளர் விநாயகம் பிரச்சினை குறித்து சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமியிடம் முறையிட்டார். இதனைத் தொடர்ந்து தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வத்தை நேரில் சந்தித்து
பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனையான பாதாள கழிவுநீர் அடைப்பு தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்து உடனடி தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த சந்திப்பில் தட்டாஞ்சாவடி தொகுதி நேயம் மக்கள் கழக பொறுப்பாளர் விநாயகம், பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர் சுந்தரி மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதி நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தின் தற்காலிக சபாநாயகராக நியமனம் செய்யப்பட்ட அதிமுக மாநில கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பூங்கொத்து வழங்கி வாழ்த்து பெற்றார். இந்த சந்திப்பின் போது மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், திருமுருகன் மற்றும் முதலமைச்சரின் நேர்முக உதவியாளர் சுந்தர் ஆகியோர் உடனிருந்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட பொய்யாக்குளம் பகுதியில் கனமழையால் வீடுகளில் மழைநீர் புகுந்து பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து நேயம் மக்கள் கழக பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடியின் நம்பிக்கை எதிர்காலம் என அழைக்கப்படும் விநாயகம் கொட்டும் மழையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது வீடுகளுக்குள் தேங்கியிருந்த மழைநீரை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்குமாறு நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை வைத்தார். இதனைத் தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகள் மோட்டார் மூலம் மழைநீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய அவர், தேவையான உதவிகள் விரைவாக செய்யப்படும் என உறுதியளித்தார். அப்போது அப்பகுதி மக்கள் மழையால் பாதிக்கப்பட்ட எங்களை வாக்கு வாங்கி சென்றவர்கள் யாரும் இதுவரை வந்து பார்க்கவில்லை. ஆனால் நீங்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் நேரில் வந்து ஆறுதல் கூறியுள்ளீர்கள். அதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த விநாயகம், இது என்னுடைய கடமை, இது என்னுடைய தொகுதி, என் தொகுதி மக்கள் துன்பப்படும் போது என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது என்று ஆறுதல் கூறினார். புதுவை அரசு சுகாதாரத்துறையின் தேசிய கொசு மற்றும் பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்ட அலுவலகம் சார்பில் தேசிய டெங்கு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுவை அரசு சுகாதாரத்துறை வளாகத்தில் நடைபெற்ற பேரணிக்கு தேசிய பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்ட அதிகாரி டாக்டர் முருகன் வரவேற்புரை வழங்கினார். சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் தலைமை தாங்கி பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் ரகுநாத் முன்னிலை வகித்தார். மேலும் புதுச்சேரி மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் அதிகாரி அருள் விசாகன் கலந்து கொண்டார், சிறப்பித்தார். அப்போது டாக்டர் செவ்வேல் பேசுகையில், தேசிய டெங்கு தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 16ஆம் தேதி கடைபிடிக்கப்படுவதாகவும் டெங்கு காய்ச்சல் ஏடிஸ் கொசுக்கள் மூலம் பரவுவதாகவும் தெரிவித்தார். இந்த கொசுக்கள் சுத்தமாக தண்ணீரில் மட்டுமே இனப்பெருக்கம் செய்யக்கூடியவை என்பதால் பொதுமக்கள் தங்கள் வீடுகளை சுற்றியுள்ள டயர், பானை, ஆட்டுரல், தேங்காய் மட்டை போன்ற தண்ணீர் தேங்கக்கூடிய பொருட்களை கவிழ்த்து வைக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் காய்ச்சல், தலைவலி, உடல்வலி போன்ற டெங்கு அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்று இரத்த பரிசோதனை செய்து சிகிச்சை பெற வேண்டும் என்றும் தெரிவித்தார். பேரணியில் சுகாதார ஆய்வாளர்கள், சுகாதார உதவியாளர்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் கலந்து கொண்டு சமூக பங்கேற்புடன் டெங்குவை கட்டுப்படுத்த கொசு உற்பத்தியாக வாய்ப்புள்ள பொருட்களை கண்டறிந்து சுத்தம் செய்து மூடி வைப்போம் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து துண்டு பிரசுரங்களை வழங்கினர். சுகாதார இயக்குநர் வளாகம் பகுதியில் தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று கமன் கலையரங்கம் பகுதியில் நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப உதவியாளர்கள் செந்தில் வேலவன், சேதுபதி பத்மநாபன் மற்றும் பூச்சியியல் வல்லுநர் வினோத் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். பேரணிக்கான ஏற்பாடுகளை சுகாதார ஆய்வாளர்கள் மகேஸ்வரி, மதிவதனன், உதவியாளர்கள் தயாளன், சரவணன் மற்றும் மலேரியா அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர். திடீர் கனமழை காரணமாக உப்பனாறு வாய்க்காலில் மழைநீர் சீராக செல்ல முடியாமல் பல இடங்களில் தடை ஏற்பட்டதால் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்த நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கனமழையிலும் நேரில் சென்று உப்பனாறு வாய்க்கால் பகுதிகளை ஆய்வு செய்தார். அப்பொழுது மழைநீர் வடிகால்களில் சரியான வடிகால் வசதிகள் இல்லாததும் நடைபெற்று வரும் பணிகள் காரணமாக பல இடங்களில் நீரோட்டம் தடைப்பட்டிருப்பதும் கண்டறியப்பட்டது. இதுகுறித்து துணைநிலை ஆளுநர் மற்றும் முதல்வர் ரங்கசாமி ஆகியோரிடம் எடுத்துரைத்து உடனடி மாற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ள வலியுறுத்தப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தெரிவித்தார். நான் கடந்த வாரமே அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தினேன். இந்த கோடை மழைக்கு இந்த உப்பாறுல தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. இந்த கட்டுமானம்லாம் ரொம்ப அதிகப்படியாக இருக்குது. இந்த கட்டுமானத்தில் வார்த்தை எல்லாம் கிளியர் பண்ணிட்டு கோடை மழைக்கு கிளியர் பண்ண சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் அது செய்யாதனால இப்போ இந்த மழைக்கு சுத்தமாக தான் இருக்குது. இப்போ போதான தண்ணி ஓடாதனால இப்போ குபேர் நகர்லையும் சென்னை நகர்லையும் தண்ணி ஏறதான் புகார் வருது. அந்த தண்ணி
தண்ணி உள்ள வாங்க மாட்டேங்கிறாங்க. அதனால மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் ஆளுநர் அவர்களுக்கும் இது தெரியப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் இது உடனே கவனம் செலுத்தணும். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இது உடனே கவனத்தில் கொண்டு இந்த உப்பாறு உடைய அவலத்தை உறுதிகளை செய்யணுன்றதுக்கு நான் கேட்டுக்கிறேன். புதுச்சேரியில் வானம் முழுவதும் கருமேகங்கள் சூழ்ந்த நிலையில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பகல் நேரத்திலேயே புதுச்சேரி முழுவதும் இருள் சூழ்ந்த தோற்றம் காணப்பட்டது. இதனால் வீதிகள் மற்றும் கடைகளில் பகல் நேரத்திலும் மின் விளக்குகள் எரிந்தபடியே காணப்பட்டன. மேலும் சாலைகளில் பயணித்த வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. கனமழை காரணமாக வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். குறிப்பாக கடற்கரை சாலை, விமான நிலையம், புதிய பேருந்து நிலையம், லாஸ்பேட்டை மற்றும் முத்தியால்பேட்டை உள்ளிட்ட நகரப் பகுதிகளில் மழை தீவிரமாக பெய்தது. அதேபோல் கிராமப்புறங்களான பாகூர், அரியாங்குப்பம், தவளக்குப்பம், திருக்கனூர் மற்றும் வில்லியனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதன் காரணமாக புதுச்சேரி முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. மேலும் கடந்த சில நாட்களாக நிலவிய கடும் வெயிலை முன்னிட்டு நுங்கு, வெள்ளரி, தர்பூசணி உள்ளிட்ட குளிர்பான பொருட்களின் விற்பனை அதிகரித்திருந்த நிலையில் திடீர் மழையால் பொதுமக்களின் வருகை குறைந்தது. இதனால் விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி மங்கலம் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட ரங்கசாமி சுமார் 7000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று புதுச்சேரி மாநிலத்தின் 5வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவித்து மங்கலம் தொகுதி மேல் திருக்காஞ்சி பகுதியில் பெருவாரியான வாக்குகள் அளித்து வெற்றி பெற செய்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சுமதி தலைமையில் சீதாராமன், ஜெகதீஸ்வரன், அருண் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் மேல் திருக்காஞ்சி கிராமத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திரன் நகர், ஸ்ரீ குமாரசாமி நகர், ஸ்ரீ மகாலட்சுமி நகர், தனலட்சுமி நகர், சுப்ரீம் நகர், பாலமுருகன் நகர், ஆனந்தா நகர் மற்றும் மகாலட்சுமி நகர் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மாங்கல்ய பொருட்கள் அடங்கிய ஜக்கினை பரிசு பொருட்களாக வழங்கி நன்றியை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதிய பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள மஜித் முகமதியா பள்ளிவாசல் வளாகத்தில் ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களை வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து வழியனுப்பி வைத்தார். நிகழ்ச்சியில் பள்ளிவாசல் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பணேஸ்வரர் தேவஸ்தானம், ஸ்ரீ சனி பகவான் ஆலயம் சித்திரை மாத தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனை முன்னிட்டு ஸ்ரீ நந்தி பகவானுக்கு மஞ்சள், பால், தயிர், விபூதி, சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு ஆராதனை மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த சித்திரை மாத தேய்பிரை பிரதோஷ பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பகவானை வழிபட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ரவிக்குமார் சுல்தான்பேட்டை பகுதியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன் மற்றும் அதிகாரிகளுடன் இணைந்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சுல்தான்பேட்டை பகுதியில் கொசு உற்பத்தியை தடுக்கும் வகையில் கழிவுநீர் வாய்க்காலில் கொசு மருந்து தெளிக்கும் பணியை
சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கடந்த ஆட்சியில் தொடங்கி பாதியில் நிற்கும் கொம்யூன் பஞ்சாயத்து பணிகளையும் அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது நிறுத்தப்பட்ட பணிகளை உடனடியாக மீண்டும் தொடங்கி விரைந்து முடிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் சுல்தான்பேட்டை பகுதியில் குப்பைகள் முறையாக அகற்றப்படாததும் போதிய குப்பை தொட்டிகள் இல்லாததும் குறித்து அதிகாரிகளிடம் சுட்டிக்காட்டிய அவர் உடனடியாக சிறப்பு துப்புரவு பணிகளை மேற்கொண்டு பகுதி முழுவதும் சுத்தம் செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். அதோடு புதர் மண்டி கிடக்கும் வடிகால் வாய்க்கால்களை மழைக்காலத்திற்கு முன்பாக தூர்வாரி சீரமைக்கும் பணிகளையும் விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என கொம்யூன் அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார். இந்த ஆய்வின் போது NR காங்கிரஸ் நிர்வாகிகள், பிரமுகர்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். அதனாலதான் இப்போ வந்து வேலையை நிறுத்தி வச்சுக்கிறாங்க. அதை நம்ம இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம பண்ணணும். தண்ணி வாங்கல. புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கத்தின் பொது பேரவை கூட்டம் வம்பாக்கீரபாளையம் சமுதாய நலக்கூடம் பகுதியில் நடைபெற்றது. கூட்டத்தில் சங்க நிர்வாக குழுவினர் அனைவரையும் வரவேற்றதுடன் சங்கத்தின் 42வது ஆண்டு அறிக்கையும் வெளியிடப்பட்டது. இந்த கூட்டத்தில் சங்கத்தின் செயல்பாடுகள் மற்றும் உறுப்பினர்களுக்கான மேற்கொள்ளப்பட்ட நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. அதில் தற்போதைய இயக்குநர் குழு பொறுப்பேற்ற பிறகு மத்திய காலக்கடன் 101 உறுப்பினர்களுக்கும் குறுகிய காலக்கடன் 79 உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் சங்க உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் மத்திய கால கடன் தொகை ரூபாய் 10 லட்சத்திலிருந்து ரூபாய் 13 லட்சமாக 2025 ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் உயர்த்தி வழங்கப்பட்டு வருவதாகவும் உறுப்பினர்களின் கோரிக்கையை தொடர்ந்து அதனை ரூபாய் 15 லட்சமாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதேபோல் உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்டு வந்த கல்வி ஊக்கப்பரிசு இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் புதிய இயக்குநர் குழு பொறுப்பேற்ற பிறகு மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டு முன்பு வழங்கப்பட்ட தொகையை விட உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. அதன்படி ரூபாய் 5000 வழங்கப்பட்ட தொகை ரூபாய் 7000ஆகவும், ரூபாய் 3000 வழங்கப்பட்ட தொகை ரூபாய் 5000ஆகவும், ரூபாய் 2000 வழங்கப்பட்ட தொகை ரூபாய் 3000ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் 2024 ஜூலை 1 முதல் ஏப்ரல் 2026 வரை மத்திய கால கடனாக 101 உறுப்பினர்களுக்கு ரூபாய் 10,01,20,000 மற்றும் குறுகிய கால கடனாக 79 உறுப்பினர்களுக்கு ரூபாய் 39,50,000 வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சங்க தலைவர் செல்வம், துணைத் தலைவர் குமரன், பொருளாளர் முனியன், இயக்குநர்கள் செல்வகுமார், அருள்தாஸ், பத்ரீஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் விளையாட்டு அரங்கில் வரும் 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை அகில இந்திய ஜூடோ தற்காப்பு கலை போட்டி நடைபெறவுள்ளது. இப்போட்டியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து 2000க்கும் மேற்பட்ட ஜூடோ விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொள்ள உள்ளனர். புதுச்சேரி மாநில ஜூடோ தற்காப்பு கலை சங்கம் சார்பில் சங்க பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் தலைமையில் 23 பேர் கொண்ட அணி இப்போட்டியில் பங்கேற்கிறது. அணியுடன் மூத்த பயிற்சியாளர்களான மூர்த்தி, செல்வம் மற்றும் பாலச்சந்தர் ஆகியோரும் செல்கின்றனர். இதனையொட்டி லாஸ்பேட்டை உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற வழியனுப்பு விழாவில் புதுச்சேரி மாநில ஒலிம்பிக் சங்க பொதுச் செயலாளர் வளவன் கலந்து கொண்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளை வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம் வைகாசி மாதம் முதல் நாளை முன்னிட்டு விஷ்ணுபதி புண்ணிய கால சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஒரு ஆண்டில் 4 நாட்கள் மட்டுமே வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய கால நாட்களில் பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டு வேண்டுதல் செய்வது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. தமிழ் மாத கணக்கின்படி வைகாசி, ஆனி, கார்த்திகை மற்றும் மாசி மாதங்களின் முதல் நாளில் விஷ்ணுபதி புண்ணிய காலமாக அனுசரிக்கப்படுகிறது. மேலும் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மகா விஷ்ணு காட்சியளித்த புனித நேரமே விஷ்ணுபதி புண்ணிய காலம் என சான்றோர்கள் எடுத்துரைக்கின்றனர். இதனை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகளில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இக்காலத்தில் பெருமாளை தரிசிப்பதால் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகி சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் மற்றும் உபயதாரர்கள் செய்திருந்தனர்.
மறைந்த INTUC தலைவர் டாக்டர் ரவிச்சந்திரன் 5ஆம் ஆண்டு நினைவு தின அஞ்சலி நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு INTUC மாநில தலைவர் பாலாஜி தலைமை தாங்கினார். இதையொட்டி முதலியார்பேட்டை உழந்தைக்கீரப்பாளையத்தில் உள்ள அருள்மிகு சக்திவேல் பரமானந்த சுவாமி ஆலயம் பகுதியில் அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டது. தொடர்ந்து பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள மாநில INTUC தலைமை அலுவலகத்தில் மறைந்த டாக்டர் ரவிச்சந்திரன் உருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் மாநில INTUC தலைவர் பாலாஜி ஊசுடு தொகுதியை சேர்ந்த இளைஞர்களுக்கு கிரிக்கெட் விளையாட்டிற்கான டி-ஷர்ட்டுகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து டாக்டர் ரவிச்சந்திரன் திருவுருவப்படத்திற்கு பாரதிதாசன் மகளிர் கல்லூரி எதிரில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் அருகிலும் உழவர்கரை சாலை தெருவிலும் அன்னதானம் வழங்கி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, லட்சுமி நாராயணன், காலப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் கவுண்டர், அரியாங்குப்பம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், மாநில AITUC தொழிற்சங்க பொதுச் செயலாளர் அந்தோனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். மேலும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், மாநில INTUC நிர்வாகிகள், ஆட்டோ சங்கம் மற்றும் இணைப்பு சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், டாக்டர் ரவிச்சந்திரன் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக ஏப்ரல் 21ஆம் தேதி பொங்கல் வைத்து இரவு கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து ஏப்ரல் 28ஆம் தேதி திருநங்கைகள் அழகி போட்டி, கூத்தாண்டவர் சுவாமிக்கு திருக்கல்யாணம் மற்றும் தாலி கட்டும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 29ஆம் தேதி தேரோட்டம் மற்றும் மாலை அழுகலம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து சித்திரை திருவிழாவின் அரவானின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இறுதி நிகழ்வான படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுவாமிக்கு கும்பம் சாதம் படையலிட்டு பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி, தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து திருநங்கைகள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் ஊர் பெரியோர்கள், முக்கியஸ்தர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி, பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலத்தின் மக்கள் முதல்வராக கருதப்படும் ரங்கசாமி 5வது முறையாக மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றதை முன்னிட்டு அகில இந்திய NR காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதியில் இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ பூஜை நடைபெற்றது. தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சுவாமிக்கு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து கலச அபிஷேகமும் நடைபெற்றது. பின்னர் நந்தி மற்றும் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன், ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் உபயதாரர் டாக்டர் உதயகுமார் குடும்பத்தினர் செய்திருந்தனர். தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகரில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடில் மாலை தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது.
தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைக்கப்பட்டுள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டிற்கான ஏற்பாடுகளை ஏற்றி போற்றியவர்கள் வழுதாவூர் வெங்கடேசன் பொற்கிளை குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடல் நிர்வாகம் செய்திருந்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் முதியோர் விதவை தாய்மார்கள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் முதிர்கன்னிகளுக்கு வழங்கப்படும் அரசின் உதவித்தொகை இந்த மாதம் அரசு சார்பில் வங்கிக்கு தொகை செலுத்தப்பட்டிருந்தும் பயனாளிகளின் கணக்கில் வரவு வைக்கப்படவில்லை என புகார்கள் எழுந்தன. இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சிம் இந்தியன் வங்கி மேலாளரை நேரில் சந்தித்து உதவித்தொகை வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதம் குறித்து கேட்டறிந்தார். அப்போது நிலுவையில் உள்ள அனைத்து பயனாளிகளின் வங்கி கணக்குகளிலும் நாளைக்குள் உதவித்தொகை வரவு வைக்கப்படும் என இந்தியன் வங்கி மேலாளர் உறுதியளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.